அனைவருக்கும் வணக்கம். சுல்தான்பேட்டை தென்னந்தோப்புக்கு எருக்கலை செடி எடுத்துகிட்டு போகிறாரு. எதுக்குன்னு பார்த்தா வாடல் நோய் தொடங்குதாம்மா. வாடல் நோய் வந்துட்டு தென்னை மரம் காலிங்க. வாடல் நோய் காரணம் வந்து டெஃபிஷியன்சி தான். மேலேருந்து என்ன கிருமி வந்தாலும் அதை சமாளிச்சிடலாம். நல்லா வளமான மண்ணாக இருந்தால் போது. இவங்க 10 வருஷமாக இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் வந்து பக்கத்துலையெல்லாம் வந்திருக்குது. இவங்களது வந்து வல்ல அப்படின்னாரு. உள்ள உழவு ஓட்டுறதோ வேறு எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. வாடல் நோய் தடுக்கணுன்னா எருக்கலை போட்டே ஆகணுங்க. எருக்கலை வந்து நேற்ற தொடங்கின விவசாயம் இல்லை. இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரெல்லாம் வந்து ஒரு 50-60 ஆண்டுகள் தான் ஆகுது. தமிழக விவசாயத்துக்கு 20,000 ஆண்டுகள் ஆகுதுங்கிறாங்க. எப்படி எல்லாம் அந்த காலத்தில் நோய் வந்திருக்காதானா வந்திருக்கு. எப்படி அதை சரி பண்ணியிருப்பாங்கன்னா, இயற்கை இடுபொருள்களை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிக்க வேண்டியது தான். மற்றபடி கெமிக்கலை வச்சு சரி பண்ணுறதுங்கிறது இனி வரும் காலத்தில் முடியாத வேலைங்க. ரசாயனத்தை வச்சு சரி பண்ண முடியாதுங்க. அதுக்கு தான் வந்து எருக்கலை எடுத்துகிட்டு போகிறாங்க. எருக்கலை செடி அன்றைக்கி நம்ம வீடியோ போட்டதில் இப்போ பாதி காலியாகிடுது. இது மலைக்கு கொண்டு போய் அப்படியே கடப்பாறையில் ஒரு நோண்டி ஒரு 1/2 அடி குழி எடுத்து அப்படியே வச்சு விட்டா அப்படியே தலைஞ்சிடும். தண்ணி கொடுத்துட்டு இருந்தால் இதுக்கு தண்ணி கொடுத்தோம்னா 3 மாதத்துக்கு ஒரு வெட்டு வெட்டிகிட்டே இருக்கலாங்க. நான் சொன்ன கணக்கு வந்துடும். ஒரு 1000 செடி எடுத்தோம்னா ஒரு வெட்டுக்கு ஒரு செடிக்கு 20 கிலோன்னா 1000க்கு 20 டன் ஆச்சுங்க. 3 வெட்டு 4 வெட்டு அப்படி வெட்டலாம் வருஷம். 4 வெட்டுக்கு 2 8 80 டன் பசுந்தாள் உரம். அது மூலிகை, இது மருந்துங்க, மெடிசன். அதனால் எந்த நோயும் வர்றதுக்கு இது விடாதுங்க. அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் நெல் வயலுக்கு அது போட்டு எருக்கலை போட்டு எல்லாம் பண்ணாங்க. அது போக நண்பர் பல செடிகளும் எடுத்துருக்குறாங்க ஒரு உணவு காடு உருவாக்குறதுக்கு. அதையும் அடுக்கி விட்டுடலாம். நீங்கள் வந்து ரசாயனத்தை போட்டு சரி பண்ணிக்கலாம்னா நீ முடியவே முடியாதுங்க. நான் திருப்பி ஏன் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா, நான் எருக்கலை செடி விற்கலாம்னு இல்லை. நான் எருக்கலை போட்டு தான் எங்கள் தென்னை மரத்தையவே காய்க்க வச்சேன். அந்த தென்னை மரத்தையவே வீடியோ எடுத்து போடுறேங்க. பாருங்கள், ஒரு காயும் இல்லாமல் சும்மா நின்று கிடந்தது மரம். அந்த மரத்தையவே காய்க்க வச்சுருக்குது. அதனால் எருக்கலை எங்கிட்ட வாங்குறீங்களோ இல்லையோ, விதை எடுத்து நாற்றுட்டு எடுத்து இந்த மாதிரி நட்டு விட்ருங்க. இல்லைன்னா எதையுமே காப்பாற்ற முடியாதுங்க. அந்த மாதிரி ஆயிரு. இவருமே ட்ரையல் பார்க்கறதுக்காக போகிறாருங்க. வெட்டி எருக்கலை நிமித்தனம்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க. இந்த சின்ன பழச்செடிகள் எல்லாமே தென்னந்தோப்புக்குள்ள நட்டு இருக்குங்க. ஏன்னா அந்த பல்லுயிர் சூழல் கொண்டு வந்தால் மட்டும்தான் தென்னை மரத்தையும் சேர்த்து காப்பாற்ற முடியும். அதுக்காக இந்த கொய்யா செடி, ஸ்ட்ராபெரி கொய்யா, பீட்ரூட் கொய்யா, வெல்வெட் ஆப்பிள், மாதுளை, பன்னீர் கொய்யா, இந்த மாதிரி மரமெல்லாம் தோப்புக்குள் நடுறதுக்கு எடுத்துருக்குதுங்க. அதுபோக வெப்பாலை செடியும் எடுத்துருக்குது. வெப்பாலை செடியும் உரத்துக்கு தேனுங்க. எருக்கலை எவ்வளோ வேலை செய்தோ அதே அளவுக்கு வெப்பாலையுமே வேலை செய்யுங்க. வெப்பாலையும் பசுந்தாள் உரமாக போட்டால் அது மனுஷனுக்கு மட்டும் மருந்து இல்லை, மண்ணுக்கும் மருந்து தான். வெப்பாலை, எருக்கலை, அதுபோக பழச்செடிகள் எல்லாமே போகுது. உலகம் பஞ்சும் எடுத்துருக்குறாங்க. உலகம் பஞ்செல்லாம் இது உலகம்பஞ்சு செடி. உலகம்பஞ்சு செடி எதுக்குன்னா, பார்டரில் நட்டு விட்டால் உங்களுக்கு நிறைய இலை விழுந்து மல்ச்சிங் ஆகிட்டே இருக்குங்க. மண்ணில் வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்குது. நுண்ணூட்ட சத்துன்னு சொல்கிறோம்ல, அந்த நுண்ணூட்ட சத்துங்கிறது என்னென்னா, நுண்ணுயிர்களுடைய பெருக்கந்தான் வந்து அந்த நுண்ணுயிர்களுடைய எச்சந்தான் நுண்ணூட்ட சத்துக்கள். அப்புறம் எப்படிங்க, அந்த நம்ம உடம்பு எப்படி 40 மைக்ரானுக்கு கீழே இருக்கிறத எடுத்துக்குங்க. ஒவ்வொரு செல்லு வரைக்கும் போய் வேலை செய்யணும்னா 40 மைக்ரானுக்கு கீழே இருக்கணுங்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் இப்போ தான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம எத்தனைத்தை எருவை கொண்டு போய் கொட்டினாலுமே வந்து மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் இல்லைன்னா அதை வந்து இன்னும் வந்து நேனோ பார்ட்டிகல்ஸா அதனால எனக்கு தெரியாது. இப்போ தான் படிச்சுட்டு இருக்கிறேன். அதுவாக பிரித்து அந்த மாதிரி இங்கே இருக்கிற மரஞ்செடி கொடிகளுக்கு, அது தாவரங்களுக்கு வந்து ஊட்டமாக மாறணும்னா மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கணும். அப்படி நுண்ணுயிர்களை அதிகமாக கொண்டு வந்துட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து
பிரச்சனை இருக்காதுங்க. விவசாயத்தை நம்ம பண்ணக்கூடாது, இயற்கை தான் பண்ணணும். இந்த மற்ற பழச்செடிகள்லாம் இவங்க தோப்புக்குள்ளே நட்டு வர்றதுக்காகத்தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய பறவைகள் வருமுங்க. அதுதான் ஸ்ட்ராபெரி கொய்யா 10 எடுத்துருக்கிறாரு, அத்தி மரம் 10 எடுத்துருக்கிறாருங்க. அத்தி வந்து வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்குது. வருஷத்தில் 5-6 தடவை காய்ச்சி பழம் பிடிச்சி கொட்டிகிட்டே இருக்குது. இதை வந்து எடுத்து மண்ணில் போட்டாவே நுண்ணுயிர்கள் அதிகமாக பெருகுங்க. இந்த ஸ்ட்ராபெரி கொய்யாவுக்கு வந்து பறவைகள் அதிகமாக வருமுங்க. பறவைகளினுடைய எச்சத்தில் தான் வந்து நுண்ணுயிர்களை அதிகம், நுண்ணுயிர் பெருக்கு அதிகமாகு. அப்போ தோப்புக்கு வந்து பறவைகளை வர வைக்கணும். அதை விட்டு போட்டு நம்ம அந்த உரம் போட்டேன் இந்த உரம் போட்டேன்னு பெருமைக்கு பேசிகிட்டு இருக்கிறது வெட்டி வேலைங்க. நான் நிறையா பார்த்துட்டேன். அந்த வந்து ஒரு நம்ம அப்பா தலைமுறை இருக்குதில்ல, இப்போ 60 வயசுக்கு மேலே, அவங்க இன்னும் என்னென்னமோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன முயற்சி பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுதான் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறது. இந்த கடைசி 50 வருஷத்து டேட்டாவை எடுத்து நம்ம விவசாயமே பண்ண முடியாது. என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஓவராக கெமிக்கல் போட்டிருக்கிறாங்க. எங்கள் அப்பாவே சொல்லுவார், மருந்து டப்பாவை எடுத்து கொடுத்து இந்த டேங்க் எத்தனை மில்லி ஊற்றி சொல்லிக்கிறாங்கன்னு பாரு அப்படிம்பாரு. 25 மில்லிங்கப்பா அப்படிம்ப. அவனா விவசாயம் பண்ணுற, அவனுக்கு என்ன தெரியும், ஊற்றா 75 மில்லிம்பாரு. இப்படி அளவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. காட்டு வாக்கில் ஓட்டு அடி அடின்னு அடித்து எல்லாம் புல்லை கறிக்கி மண்ணில் இருக்கிற உசுரை பூரா மண்புழுவை கொன்று எல்லாம் முடிச்சே போட்டோம். அதனால் திருப்பி கொண்டு வரோன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பழமரங்களை ஏதாவது தோப்புக்குள்ளே நட்டு விடுங்க. இப்போ பொள்ளாச்சி ஏரியாவில் வந்து வாடல் நோய் வந்துட்டு இருந்தாலும் அர்த்தநாரி வேலை சுரேஷ் வந்து உள்ளே ஃபுல்லாக நிறையா மரங்கள் வச்சுருக்காரு. அந்த தோப்பெல்லாம் என்றைக்குமே போகாதுங்க. எல்லா பழமரமும் அங்கே காய்ச்சிட்டு இருக்குது. அங்கே நுண்ணுயிர்களினுடைய பெருக்கு அதிகமாக இருக்குது. அதனால் போகாதுங்க. அப்புறம் ரெண்டாவது எருக்களை கையாளாமல் எதுவும் பண்ண முடியாது. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நம்ம எருக்களை செடியெல்லாம் முக்கால்வாசி காலி ஆயாச்சுங்க. இப்போ உள்ளே இருந்ததெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருக்குது. எருக்களை செடி வேணுன்னா இன்னொரு 10 நாளுக்குள்ளே வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த மழை காலங்களில் கொண்டு போய் நட்டு விட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். நண்பருக்கு எருக்களை செடியும் தென்னந்தோப்புக்குள்ளே வைக்கிறதுக்கு பழச்செடியும் அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.